தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வயாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வயாபிமா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார்கட சித்தம் ஞானம் சந்திரகுணி ஸ்ரீ சந்திரசேகர் குணம் பிரமாமதனம் கலியுக காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக பெரியவாழ்ந்து பக்தர்களுக்கு ஏற்பட்டு மனதுகளை ஒவ்வொரு நாள் கவனமும் அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுப்பத்தோட தலைப்பு தூசி விழுந்துடும் சேலையில் மூடிண்டு போ, தூசி விழுந்துடும் சேலையில் மூடிண்டு போ. இந்த சேனலை இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுறது தலைமை பாருங்கள். மாப்பிரிவா காஞ்சிபுரத்தில் இருந்த சமயம் ஒரு தடவை அவருக்கு ஏகப்பட்ட ஜுரம், ஹை டெம்பரேச்சர், நெஞ்சில் ஏகப்பட்ட சளி, கபம் இருக்குது. மாப்பிரியாவுக்கிட்ட அத்தியந்த பக்தி கொண்ட ஒரு வயசான கிழவி, அந்த பாட்டி இருந்தாலும் அவள் வந்து இதை ரொம்ப நாளாக பார்த்துருந்தா. அவருக்கு தாங்கலை. ஒரு நாள் என்ன பண்ணால், பெரியவா கிட்ட சொல்லலை, சந்தனக்கட்டையில் அந்த குங்குமப்பூ வச்சு அரைச்சி அதை அந்த பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி அதை வந்து ஒரு தட்டில் வச்சு கொண்டு வந்து பெரியவா மேனால உட்காந்துட்டுருக்கா. பெரியவா கிட்ட அதை கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பெரியவா இதை நீங்கள் எடுத்து கழுத்துலலாம் அதெல்லாம் பூசிக்குங்கோ, ரொம்ப அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியவா இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா, அதனால் இதை பண்ணிங்க நல்லா இது சரியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அவள் பக்தியை பெரியவா ஏற்றுண்டா. சரி நான் தடவிக்கிறேன், சரி சரி இருக்கட்டும். வெளியில் வந்து வாசலில் காமாட்சி வரா மாதிரி இருக்குது. அந்த காமாட்சி கோவிலேருந்து உற்சவம் வரும் போல இருக்குது. அந்த உற்சவ மூர்த்தி அங்கே வருவாள். பெரியவாவும் போவா யூஷுவலாக. அது என்ன பண்ணான்னு அப்புறம் பார்க்கலாம். நீ அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வாயேன், நான் தடவிக்கிறேன் போ அப்படின்னு. அவள் போயிட்டா. பெரியவா வந்து கிருஷ்ணர் மாதிரி நிறைய லீலைகள்லாம் பண்ணுவார். நிறைய கன்னிங்காக நிறைய அது தெரியாது வெளியில். அப்போது ஒரு கிராமத்து பொம்பளை ஒரு 6 மாத குழந்த ஒன்றத்தை கூட்டிகிட்டு அங்கே வந்தாலாம். கையில் இடுப்பில் வச்சுட்டா வந்திருக்கா. வந்து சொன்னாலாம், சாமி இந்த குழந்தைக்கு வந்து ஒரே கபமாக இருக்குது, பணத்தை கொடுத்து வாங்கி செலவழித்து மாத்திரைலாம் போடுறதுக்கான இதெல்லாம் எங்ககிட்ட வசதி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். பெரியவங்க தான் ஏதாவது யாராவது சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க, பெரியவா கிட்டே போனால் சரியாயிடும்னு. அதனால் வந்திருக்கா. அந்த கிராமத்து பொம்பளை போல இருக்குது. இது எல்லா இதுலேயும் சொல்லியிருக்காத மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு நிச்சயமாக. அதனால தான் நான் சொல்கிறேன். பெரியவா பார்த்தாலாம் என்ன பண்ணால், அந்த மேனால் இருந்திருக்கா பெரியவா. உடனே அந்த இதை எடுத்து கொடுத்து, இதை எடுத்து குழந்தைக்கு இங்கே கழுத்தில் தடவை, இங்கே பண்ணாத, நீ வீட்டுக்கு போய் பண்ணு, சரியாக போய்டும், உன் சேலையில் மூடின்னு போ, தூசி விழுந்துடும் அப்படின்னாலாம் பெரியவா. பெரியவா எதுக்கு சொல்கிறான்னு அவளுக்கு தெரியாதுல்ல. இவா அப்படி இந்த பக்கம் போகிறா, அந்த பக்கம் அந்த பாட்டி யார் கொடுத்தாலோ வர. அதுக்குள்ளே பெரியவா வந்து ஒரு ட்ரிக்கியாக என்ன பண்ணியிருக்கா, மேனாக்குள்ளேயே குங்குமம் இருக்கும். அந்த குங்குமத்தில் கொஞ்சம் ஜலத்தை கமண்டலத்தில் எடுத்து விட்டு அதை பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதெல்லாம் எடுத்து நல்லா கும்முன்னு பூசின்னு இருக்கார் பெரியவா. அதாவது அந்த குங்குமம் பூசிந்தாலும் அதே கலர் தான் இருக்கும். வந்துட்டு இப்போ பெரியவா வந்து நல்லா கண்ணா முடின்னு இப்படி இருக்கானா. அந்த பாட்டி வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்தவுடனே கரெக்டாக பெரியவாளுக்கு தெரியுமே, பெரியவாளுக்கு தான் கண்ணு உடம்பு முழுக்க கல்னு இருக்குது. திறந்தவுடனே என்ன தரிசனம் பண்ணிட்டியா அப்படின்னா, பண்ணிட்டேன் அப்படின்னானா. பெரியவா பேசுகிறத வச்சுட்டே அவளுக்கு புரிஞ்சுடுத்து கபம்லாம் போயிடுத்துன்னு. பெரியவாளோட கபம்லாம் போயிடுத்தே அப்படின்னாலாம். ஆமாம்மா நீ கொடுத்து பூசின்னு இருக்கேன் பாரு, இந்த பாரு இப்படி பூசின்னு இருக்கேன், எல்லாமே போயிடுத்து. பெரியவா நினச்சிண்டா கபம் வருமா, பெரியவா நினச்சிண்டா போயிடுமா. பெரியவா தானே பரமேஸ்வரன். அவருக்கு அவர் அனுகிரகம் பண்ணுறதுனால தான் நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கோம். அவருக்கு ஒரு கபம்னு ஒன்று உண்டா, ஜுரம்னு ஒன்று உண்டா. பெரியவா இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பெரியவாளுக்கு ஜுரம் இருக்குது அப்படின்னா பெரியவா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லு, என்ன ஆறுது பார்க்கலாம் ஜுரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சொல்லி முடிக்கும்போது போய் டாக்டர் முதல்ல போய் பார்த்துருக்கார். ஜுரம் ஹை டெம்பரேச்சர் இருந்திருக்கு. அது பண்ணி முடித்தோடனே போயிடுது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறவா எல்லாருக்கும் போயிடுறதா ஜுரம்னா ஒரு நம்பிக்கையில் இருக்கணும், பண்ணால் போகும். பெரியவா அதை பண்ணி காமிச்சிருக்கா, தனக்கு வந்து போயிடுது அப்படின்னு காமிச்சிருக்கார். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் பெரியவாளுக்குன்னு ஒன்றும் இந்த மாதிரி எதுவும் உடம்புக்கெல்லாம் வந்துடாது. பெரியவா வந்தால் பரமேஸ்வரன் நம்மளுக்கெல்லாம் ஒன்று நம்மளாடி லோக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு ஒன்று அது வரும். பெரியவாவிட பரமேஸ்வர அவதாரத்துக்கு எதாவது வருமா? அதனால் அவருக்கு வந்து மார்பில் இருக்க சளி எங்கே போச்சு, பெரியவா பேசுகிறதுலே தெரியுது. முதல்ல
அது சளியெல்லாம் அங்கே அடைச்சிட்டு நெஞ்சில் மார்பில் அடிச்சுருந்தா எப்படி பேசுவா, அந்த மாதிரி தான் பெரியவா பேசியிருக்கேன் அப்போ கொஞ்சம் முன்னாடி. இப்போ வந்து சும்மா அந்த குங்குமத்தை எடுத்து தடவிட்டு இருக்கா. பரமேஸ்வரன் இல்லையா, நினச்சி சங்கல்பம் பண்ணியிருப்பார் போகணும் அப்படின்னா அது போயிடும். அவர் தானே, சங்கல்பமே அவர் தான், அது போயிடுத்து போல இருக்குது. இப்போ பெரியவா இப்போ தான் எனக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்குது. அந்த பாட்டி சொன்னாலாம் பெரியவா தடவின்னு இருக்கா போயிடுத்து. எனக்கு வந்து பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பெரியவா நல்லா தடவின்னு இருக்கா. இப்படியே உடம்ப நல்லா கவனிச்சுங்கோ. நீங்கள் வந்து ஸ்நானம் பண்ணாதீங்க அடிக்கடி, உடனே பண்ணாதீங்க. இது நல்லா காஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் 10 மாதிரி அது காயும் நல்லா ஆகும். அது வரைக்கும் நீங்கள் அப்படியே இருக்கட்டும், கழுத்துலேயே இருக்கட்டும். பெரியவா இன்றைக்கி பூஜை இதெல்லாம் முடித்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்க, அதுக்குள்ளேயும் உங்களுக்கு முழுக்கவே போயிடும் அப்படின்னு. இல்லை எனக்கு இப்போவே போயிடுத்துன்னு பெரியவா சொல்லலாம். எங்கே போச்சு பெரியவாக்கு வந்தது என்ன போகிறது என்ன, எல்லாமே பெரியவா நினைக்கிற நடத்தின நாடகம் தானே, அது அப்பயே போயிடுத்து. எங்கே போயிடுத்து அப்படின்னா அவள் கொடுத்த அந்த குங்குமப்பூ அந்த ஒரு ஏழை பொம்பளை வந்தாள், அவகிட்ட கொடுத்து போயிருக்காது. போய் அந்த குழந்தைக்கு இப்போ போயிட்டுருக்கோம். சரி கபம் அதுக்கு தானே வரவழைச்சிருக்கா பெரியவா. அவளை வரவழைச்சது எப்படி, எல்லாம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு தானே. இப்போ வந்து பார்த்துட்டே இருக்கா பெரியவாளுக்கு இந்த மாதிரி கபம் இருக்குன்னா ஏன் இன்றைக்கி கொண்டு வரணும். இதுதான் எனக்கு ரொம்ப உதிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஏன் இன்றைக்கி அவள் வந்து குங்குமப்பூவை ஏன் 2 நாள் 3 நாளாக கஷ்டப்படுறத பார்த்தவா அன்றைக்கே கொண்டு வந்திருக்கலாமே. இன்றைக்கி ஏன் கொண்டு வரானா, பெரியவா கொடுக்குற புத்தியை அன்றைக்கி தான் கொண்டு வர வழிக்கும். ஏன்னு கேட்டால் அங்கே யாரோ ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி ஏழை பொம்பளை வந்து தன் குழந்தை 6 மாதம் குழந்தைய கொண்டு வராளே, அதுக்கு கபம் இருக்குன்னு. அது இன்றைக்கி அவள் வரவழைக்க ரெண்டுத்தையுமே பண்ணுற பெரியவா தான். பெரியவா அவளையும் இங்கே கூப்பிட்ருக்கா, இவளையும் இங்கே கூப்பிட்ருக்கா. ரெண்டுத்தையும் ஒரே டைம் கொண்டு வந்துட்டு அந்த அனுகிரகத்தை பண்ணுறது பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனால் மட்டுமே தான் முடியும். ஜெய் ஜெய் சங்கர மகாபிரிய பாதமேஸ்வரர் மகாபிரிய பாதம்.